உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பல நூறு பக்கங்கள் கொண்ட புத்தகங்கள் கூட சொல்ல முடியாத ஆழமான கருத்துக்களை வெறும் ஒரு சில வார்த்தைகள் கொண்ட ஒரு சின்ன வாக்கியம் உலக வரலாற்றே மாற்றி அமைக்கும் அப்படிங்கறத பத்தி. ஆமா, குறிப்பா வரலாற்றுல அந்த மாதிரி சில வாக்கியங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம செய்ய போற அந்த ஆழமான அறிவார்ந்த தேடல் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி தான். கண்டிப்பா. ஆனா இந்த தேடலுக்குள்ள நாம நுழையறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடலாம். இது எந்த ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையையும் சார்ந்து நின்ன போதனைகள் செய்யற இடம் கிடையாது. நிச்சயமா இல்ல. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற பரதீசின் வாக்குத்தத்தம், அதாவது சிலுவையிலிருந்து கிருபை அப்படிங்கிற ஒரு சிறப்பான கட்டுரைய, அதில் இருக்கிற வரலாற்று, மொழி, அப்புறம் இறையியல் தரவுகளை உள்ளபடி அலசி ஆராய போறோம். அதுதான் நம்ம நோக்கம். கரெக்ட். இன்னைக்கு நாம ஆராய போற மையப்பொருள் என்னன்னா, சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அறையப்பட்டிருந்தப்போ லூக்கா 23:43ல அவர் சொன்ன ஒரு வாக்கியம்தான். அதாவது, இன்றைக்கு நீ என்னோடு பரதேசில இருப்பாய் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வாக்கியம். சரி, இத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ரோமானியர்கள் காலத்துல சிலுவை மரணம் அப்படிங்கிறது வெறும் ஒரு தண்டனை மட்டும் கிடையாது. ஆமா, அது ஒரு மனிதனை உச்சக்கட்ட அவமானத்துக்கு உள்ளாக்குற ஒரு கொடூரமான முறை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசுவுக்கு 2 பக்கமும் 2 குற்றவாளிகள் அறையப்பட்டிருக்காங்க. அதுல ஒருத்தன் இயேசுவ கேலி செய்றான். ஆனா இன்னொருத்தன் முற்றிலும் மாறுபட்ட ஒரு காரியத்தை செய்றான். அந்த மரண வழியிலையும் அவன் இயேசுவை நம்புறான். இத ஒரு பெரிய வரலாற்று அப்புறம் உளவியல் கண்ணோட்டத்தோடு இணைச்சு பார்த்தா அந்த இரண்டாவது திருடன் செஞ்ச காரியம் எவ்வளவு ஆச்சரியமானது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். மூலக்கட்டுரை இந்த இடத்துல தான் ரொம்ப நுணுக்கமா சில விஷயங்களை விவரிக்குது இல்லையா? நிச்சயமா. அந்த திருடன் இயேசுவிடம் அந்த வாக்குத்தத்தத்தை வாங்குறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான உளவியல் மற்றும் ஆன்மீக படிகளை கடந்திருக்கான்னு கட்டுரையாளர் வாதிடுறாரு. முதலாவது படி சுய அறிக்கை. சுய அறிக்கைனா தான் தப்ப ஒத்துக்கிறதா? எக்ஸாக்ட்லி. அவன் தன்னோட சக குற்றவாளிய பார்த்து நாம நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்றான். பொதுவா எந்த ஒரு மனிதனும் மரணத்தோட விளிம்புல தன்னை நியாயப்படுத்த தான் நினைப்பான். ஆமா, நான் தப்பு பண்ணல அப்படின்னு தான் சொல்ல தோணும். ஆனா இவன் தன்னோட தப்ப, தன் குற்றத்தை எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம முழுமையா ஏத்துக்கிறான். அடுத்ததா இரண்டாவது படி கிறிஸ்துவின் நிரபராதி தன்மைய உணர்வது. இவரோ தப்பில்லாதவர் அப்படின்னு அவன் சொல்றான் அந்த இடம் தானே? கரெக்ட். ரோமானிய அரசாங்கமும் மத தலைவர்களும் இயேசுவ குற்றவாளின்னு முத்திர குத்தி சிலுவையில ஏத்திருக்காங்க. ஆனா அந்த திருடன் மட்டும் இயேசுவோட தூய்மைய அங்க அறிக்கையிடுறான். கொஞ்சம் பொறுங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வை. ஒருத்தன் தன்னை நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கவே போராடுவான். ஆனா இவன் இயேசுவ நிரபராதிங்கிறான். சரி, மூன்றாவது படி என்னன்னு கட்டுரை சொல்லுது? அதுதான் அவனோட விசுவாச வேண்டுதல். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படின்னு அவன் கேக்குறான். இங்கதான் கட்டுரையாளர் மனித தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறாரு. எந்த தர்க்கத்தை சொல்றீங்க? அதாவது அந்த திருடன் தன் வாழ்நாள்ல எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யல. அக்கால யூத முறைப்படி அவன் எந்த மத சடங்குகளையும் பண்ணல. எந்த ஒரு திருச்சபைக்கும் போனதில்ல. அவன்கிட்ட நற்சான்றிதழ் அப்படின்னு காட்டுறதுக்கு எதுவுமே இல்ல. ஆமா, அவனுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஆனா அவனோட அந்த ஒரே ஒரு வார்த்தை, அதாவது அவனோட அந்த நம்பிக்கை மட்டுமே அவனுக்கு போதுமானதா இருந்துச்சு. மனிதர்கள் தகுதிகளை வச்சு எடை போடுற எல்லா விதிமுறைகளையும் உடைத்தெறியும் ஒரு கருத்தியலாதான் கட்டுரையாளர் இதை முன்வைக்கிறாரு. அந்த இடம் நிஜமாவே கவனிக்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தனுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் அப்படிங்கிறது நிச்சயமா விவாதத்துக்குரியதுதான். சரி, இங்கிருந்து தான் கட்டுரை இன்னொரு தளத்துக்கு நகருது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த வார்த்தைகளோட ஆழத்துக்கு போறாங்க இல்லையா? ஆமா, மூலக்கட்டுரை சிலுவையில இயேசு சொன்ன அந்த 3 வார்த்தைகளோட மூல மொழியான கிரேக்க வார்த்தைகளுக்குள்ள நம்மள அழைச்சிட்டு போகுது. இயேசு அவன்கிட்ட இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. இந்த வாக்கியத்துல இருக்கிற இன்றைக்கு அப்படிங்கிற வார்த்தையை ஆசிரியர் ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் படுத்துறாரு? ஏன்னா கிரேக்க மொழியில இந்த வார்த்தை செமரான் அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு அர்த்தம் நாளை அப்படிங்கிறது கிடையாது. அப்போ எப்பவாவது ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கறதும் இல்லையா? கண்டிப்பா இல்ல. இது உடனடி நிகழ்காலத்தை குறிக்குது. அதாவது அந்த நபருக்கு காத்திருக்க வேண்டிய தேவையே அங்க இல்ல. உடனடியா அந்த நம்பிக்கை நிறைவேற போகுது அப்படிங்கறத தான் அந்த வார்த்தை ஆழமா பதிவு செய்யுது. எந்த ஒரு காத்திருப்பும் இல்லாம உடனே கிடைக்குது. ஆமா,
இத பத்தி 16ஆம் நூற்றாண்டோட மாபெரும் சீர்திருத்தவாதியான ஜான் கால்வின் தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிடுறத ஆசிரியர் மேற்கோள் காட்டுறாரு. ஜான் கால்வின் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, இன்று அப்படிங்கிற வார்த்தை மரணத்தை வெல்லும் கிருபையோட வேகத்தை காட்டுது அப்படின்னு. மனிதன் ஒரு செயலை செஞ்சுட்டு அதற்கான பலனுக்காக காத்திருக்கிற சாதாரண கால அளவீடுகளை இந்த செமரான் அப்படிங்கிற வார்த்தை சுக்குநூறாக்குது அப்படிங்கிறது தான் ஆசிரியரோட வாதம். அதாவது காலம் அல்லது காத்திருப்பு அப்படிங்கிற கருத்தையே அந்த வார்த்தையை ரத்து செஞ்சிடுது இல்லையா? ரொம்ப ஆழமான சிந்தனை. சரி, அடுத்ததா இயேசு பயன்படுத்தின என்னோடு அப்படிங்கிற வார்த்தையை பார்ப்போம். இத ஒரு இடத்தை குறிக்கும் வார்த்தையா பார்க்காம கட்டுரையாளர் வேறொரு கோணத்துல அணுகுறாரு. அது எப்படி? ஆமா, கிரேக்க மொழியில இது மெட் எமோ அப்படின்னு சொல்லப்படுது. இது வெறுமனே ஒரு புவியர் எடுத்த குறிக்கிற வார்த்தை கிடையாது. இது ஒரு உறவை குறிக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப். எக்ஸாக்ட்லி. கட்டுரையாளர் இங்க யோவான் 17:24 இணைச்சு பேசுறாரு. அதுல இயேசு நான் இருக்கும் இடத்துல அவர்களும் என்னோடு இருக்கும்படி அப்படின்னு கூறுறத சுட்டிக்காட்டி, ஸ்வர்க்கம் அல்லது பரதீசு அப்படிங்கறோட மைய கருத்தே இறைவனோடு இருப்பதுதான் அப்படின்னு விளக்குறாரு. அதாவது சிலுவையில தொங்குற ஒரு குற்றவாளிக்கு பிரபஞ்சத்தோட படைப்பாளரோடு கிடைக்கிற மிக நெருக்கமான ஒரு உறவோட வாக்குறுதி தான் இந்த என்னோடு அப்படிங்கிற வார்த்தை. பயன்படுத்துற இந்த வார்த்தைக்கு பின்னால் இவ்ளோ பெரிய மொழியில் வரலாறு இருக்கா அப்படின்னு படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, இது மிக முக்கியமான ஒரு பகுதி. கிரேக்க மொழியில பாரடைசோஸ் அப்படின்னு இது அழைக்கப்படுது. ஆனா இதோட ஆணிவேர் கிரேக்க மொழி கிடையாது, அது பாரசீக மொழியில இருக்கு அப்படின்னு ஆய்வாளர் சுட்டிக்காட்டுறாரு. பாரசீக மொழியிலையா? அதுல என்ன அர்த்தம் வருது? பழங்கால பாரசீக மொழியில பாரிடைசா அப்படின்னா அரசனோட பிரத்யேகமான மதில் சுவர்கள் அமைந்த அழகிய பூந்தோட்டம் அப்படின்னு அர்த்தம். ஒரு சாதாரண மனிதன் அந்த அரச தோட்டத்துக்குள்ள நுழையிறது அப்படிங்கறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒண்ணு. ஆனா இங்க ஒரு திருடனுக்கு அந்த அனுமதி கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இதை விட ஆழமான ஒரு வரலாற்று இணைப்ப ஆசிரியர் இங்க கொண்டு வராரு. செப்துவர்ஜென்ட் எனப்படும் வேதாகமத்தோட தொன்மையான கிரேக்க மொழிபெயர்ப்புல ஆதி ஆகமம் 2:8 ஏதேன் தோட்டத்தை குறிக்க இதே பாரடைசோஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், நேயர்களுக்காக ஒரு சிறிய விளக்கம். செப்துவர்ஜின்ட் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு எபிரேய எழுத்துக்களோட மிக பழமையான கிரேக்க மொழிபெயர்ப்பு, சரியா? அப்படியானால் மனித குலம் ஆரம்பத்துல இழந்த அந்த ஏதேன் தோட்டத்தை தான் கட்டுரையாளர் இங்க தொடர்பு படுத்துறாரா? சரியா சொன்னீங்க. மனிதன் ஆரம்பத்துல தவறு செஞ்சு ஏதேன் தோட்டத்தை, அதாவது அந்த பரதீசை இழந்தான். இப்போ அந்த இழக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தோட மீட்பு ஒரு பாவிக்கு, அதுவும் ஒரு மரத்தின் மூலமா, அதாவது சிலுவையின் மூலமா திரும்ப கிடைக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இறையல் முரணை கட்டுரையாளர் இங்க ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுறாரு. வாவ்! மனிதன் இழந்த ஏதேன் மீண்டும் ஒரு சிலுவையின் மூலமா மீட்டெடுக்கப்படுது அப்படிங்கிற அந்த இலக்கிய மற்றும் வரலாற்று பார்வை மிக சிறப்பானது. இது ஏதோ தற்செயலா பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இல்ல. ஆமா, இது மனித குலத்தோட தொடக்கத்தையும் முடிவையும் இணைக்கிற ஒரு பாலம் அப்படின்னு அவர் வாதிடுறாரு. சரி, இது வெறும் நவீன கால ஆய்வாளர்களோட பார்வை மட்டும்தானா? கிபி முதல் நூற்றாண்டு தொடங்கி திருச்சபை பிதாக்கள் இந்த சம்பவத்தை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிற வரலாற்று பக்கத்தை கட்டுரை எப்படி திறக்குது? இந்த கட்டுரை பல நூற்றாண்டுகளை சேர்ந்த வரலாற்று அறிஞர்களோட மேற்கோள்களை ரொம்ப தெளிவா முன்வைக்குது. கிபி 400ல வாழ்ந்த ஆகஸ்டின் அப்படிங்கிற மாபெரும் தத்துவ மற்றும் இறையல் அறிஞரோட மேற்கோளை ஆசிரியர் காட்டுறாரு. அகஸ்டின் என்ன சொல்லியிருக்காரு? அகஸ்டின் தன்னுடைய பிரசங்கத்துல இந்த திருடன் நம் அனைவருக்கும் ஒரு மாபெரும் குறியீடு, அவன் கடைசி நிமிஷத்துல விசுவாசித்த போதிலும் அவனுக்கு அந்த இடம் கிடைச்சது அப்படின்னு கூறுறாரு. அதாவது மனிதனோட தகுதியை வச்சு எடை போடுற வழக்கமான சிந்தனைக்கு அகஸ்டின் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. அதேபோல கட்டுரையில ஜான் கிறிசோஸ்டம் கிபி 390ல சொல்லியிருக்கிற ஒரு கருத்தும் விவாதிக்கப்படுது. பொதுவா ஒருத்தன் சிலுவையில ரத்தம் சிந்தி வேதனையில துடிச்சிட்டு இருக்கும்போது அவன் தோற்று போனவனாதான் பார்க்கப்படுவான். ஆனா கிறிசோஸ்டம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தை முன்வைக்கிறாரே. ஆமா, கிறிசோஸ்டமோட வாதம் மிக கூர்மையானது. அவர் சொல்றாரு, இயேசு சிலுவையிலும் ஒரு ராஜாவாகவே பேசுறாரு, தன் இராஜ்யத்துல நுழைவதற்கான அனுமதியை கொடுக்கறாரு அப்படின்னு. இது சிலுவையோட அவமானத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற இராஜரிய அதிகாரத்தை வெளிப்படுத்துறதா கிறிசோஸ்டம் பாக்குறாரு. மரணத்தோட பிடியில் இருக்கிற ஒருவர் இன்னொருவருக்கு நித்திய வாழ்வுக்கான கடவுச்சீட்டு வழங்குறது அப்படிங்கிறது சாதாரண தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டதுதான். கண்டிப்பா,
இதை தொடர்ந்து கிபி 380ல வாழ்ந்த ஆம்ப்ரோஸ் அப்படிங்கிறவரோட கருத்தையும் கட்டுரை அலசுது. இறுதி நிமிடம் வரை இரக்கம் கிடைக்கும் எந்த மனிதனும் நம்பிக்கை இழக்க தேவையில்லை அப்படின்னு ஆம்ப்ரோஸ் கூறுறதா ஆசிரியர் சுட்டிக்காக்குறாரு. இதெல்லாமே ஆரம்பகால திருச்சபை பிட்டாக்களோட பார்வைகள். ஆனா 16ஆம் நூற்றாண்டு சீர்திருத்த சகாப்தத்துக்கு வரும்போது மார்ட்டின் லூத்தர் இதை எப்படி பயன்படுத்துறாரு அப்படின்னு கட்டுரை விவரிக்குது. ஏன்னா அந்த காலகட்டம் மத வரலாற்றுல பல பெரும் மாற்றங்களை கண்ட காலகட்டமாச்சே. மார்ட்டின் லூத்தர் எழுதின விளக்க உரையில இந்த வசனம் ஒரு பெரும் ஆயுதமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. லத்தீன் மொழியில சோலா ஃபீடே, அதாவது விசுவாசத்தால் மட்டுமே, அப்புறம் சோலா கிராட்டியா, கிருபையால் மட்டுமே அப்படிங்கிற 2 கோட்பாடுகள் தான் சீர்திருத்த இயக்கத்தோட ஆணிவேர்கள். அப்போ அந்த திருடனோட செயல் இந்த கோட்பாடுகளுக்கு ஒரு உதாரணமா அமைஞ்சதா? 100%. லூதர் வாதிடும்போது இந்த சிலுவையில இருந்த திருடன் எந்த ஒரு மத சடங்குகளாலோ நற்செயல்களாலோ தகுதி பெறல, அவன் தன்னுடைய நம்பிக்கையால மட்டுமே தகுதி பெற்றான் அப்படின்னு ஆணித்தரமா பதிவு செய்யறாரு. இந்த ஒரு வசனமே அந்த மாபெரும் சீர்திருத்த இயக்கத்தோட அடிப்படை தத்துவத்துக்கு சான்றா அமைஞ்சது அப்படிங்கறத கட்டுரையாளர் நிறுவுறாரு. இதுவரைக்கும் நம்ம வரலாற்று பின்னணி, மொழியியல், அப்புறம் முற்கால அறிஞர்களோட மேற்கோள்களை பார்த்தோம். இதை தொடர்ந்து இந்த கட்டுரையில குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த 4 இறையியல் தூண்கள் பத்தி பேசலாம். ஆசிரியர் ஒட்டுமொத்த சம்பவத்தையும் 4 முக்கிய தத்துவங்களா பிரிக்கிறாரே, அதை ஒவ்வொன்னா பாப்போமா? முதல் தூண் என்ன சொல்லுது? இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, முதல் தூணா ஆசிரியர் முன்வைப்பது கிருபை நேர அளவீட்டையும் மனித தகுதியையும் மீறுகிறது அப்படிங்கிறது தான். அதாவது எபேசியர் 2:8-9 மேற்கோள் காட்டி ரட்சிப்பு அப்படிங்கிறது மனிதனோட உழைப்பால் வருவது இல்ல அப்படின்னு வாதிடுறாரு. அதாவது ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் செய்யற தவறுகளை அவனோட மரண தருவாயில ஏற்படுற ஒரு உண்மையான விசுவாசம் எப்படி ஈடு செய்யுது அப்படிங்கிற தர்க்கத்தை அவர் இங்க விவாதிக்கிறாரு. ஆமா, மனித கணக்கீடுகளின்படி இது நியாயமற்றதா தோணலாம், ஆனா இதுதான் தெய்வீக இரக்கத்தோட இயல்பு அப்படின்னு கட்டுரை வாதிடுது. அப்படியானால் வாழ்நாள் முழுவதும் நேர்மையா இருக்கிறவங்களுக்கும் கடைசி நிமிடத்துல திருந்துறவங்களுக்கும் ஒரே பலனா அப்படிங்கிற விமர்சன இழ வாய்ப்பு இருக்கு இல்லையா? இதை ஆசிரியர் எப்படி எதிர்கொள்றார்? அந்த விமர்சனத்தை நேருக்கு நேரா எதிர்கொள்றது தான் கட்டுரைகளோட பலமே. தகுதி அப்படிங்கிற மனித கருத்தியலை முற்றிலுமா நிராகரிக்கிறது தான் இதோட மையப்பொருள் அப்படின்னு ஆசிரியர் கூறுறாரு. இறைவன் மனிதர்களை அவங்களோட உழைப்ப வச்சு எடை போடுறதில்ல அப்படிங்கிற கருத்தை ஆழமா பதிவு செய்யறாரு. ரொம்ப தெளிவான விளக்கம். அடுத்ததா 2வது தூண் என்ன? 2வது தூண் இயேசு சிலுவையிலும் ராஜா. அந்த திருடனோட பார்வை உலக மக்களோட பார்வையை விட எப்படி வித்தியாசமா இருந்துச்சு அப்படிங்கறத இது விளக்குது. எல்லாரும் அங்க ஒரு மரணத்தை பார்த்தாங்க, ஆனா அந்த திருடன் அங்க ஒரு இராஜ்யத்தை பார்த்தான் அப்படின்னு ஆசிரியர் குறிப்பிடுறாரு. நிஜமாவே ஒரு அபாரமான சிந்தனை. சரி, 3வது மற்றும் 4வது தூண்கள் எதை பத்தி பேசுது? 3வது தூண் மரணத்திற்கு அப்பால் உடனடி நிலை. பல மத நம்பிக்கைகள்ல மரணத்துக்கும் மறுமைக்கும் இடையில ஒரு பெரிய காத்திருப்பு நிலை அல்லது ஆன்மா உறங்கும் நிலை இருக்கிறதா நம்பப்படுது. ஆமா, நிறைய பேர் அதை நம்புறாங்க. ஆனா இயேசு இன்றைக்கு அப்படின்னு சொன்னதை குறிப்பிட்டு மரணத்துக்கும் நித்தியத்துக்கும் இடையில எந்த ஒரு இடைவெளியும் இல்ல அப்படின்னு கட்டுரை திட்டவட்டமா வாதிடுது. பவுல் 2 கொரிந்தியர் 5:8ல ஷரீரத்தை விட்டு புறப்படுவது கர்த்தரிடத்தில் வாசம் செய்வதாகும் அப்படின்னு சொல்றத இதுக்கு சான்றா காட்டுறாரு ஆசிரியர். அதாவது எந்த விதமான காத்திருப்பறையும் கிடையாது அப்படின்னு ஆசிரியர் கூறுறாரு. இது பல மரபு ரீதியான நம்பிக்கைகளுக்கு ஒரு சவாலாவே இருந்திருக்கும். நிச்சயமா. இறுதியா 4வது தூண் இடத்தை விட உறவே பிரதானம். நான் முன்பே பார்த்தது போல சொர்க்கம் அப்படிங்கிறது தங்க வீதிகளோ முத்துப்பாதைகளோ இல்ல, அது என்னோட அப்படின்னு இயேசு சொன்ன அந்த உறவு தான். எந்த இடமா இருந்தாலும் அங்கு இறைவன் இருந்தா அதுவே பரதேசு அப்படிங்கிற கருத்தியல ஆசிரியர் இங்க நிலைநிறுத்துறாரு இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. இதுவரைக்கும் இந்த கட்டுரையோட தத்துவார்த்தமான வரலாற்று ரீதியான வாதங்களை நாம ரொம்ப ஆழமா அலசினோம். ஆனா என்ன இந்த மூலக்கட்டுரையில ரொம்பவே ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னா, இது ஒரு சாதாரண ஆய்வுக் கட்டுரையா மட்டும் நின்னுடாம அதோட இறுதிப் பகுதியில நேரடியாக வாசகர்களை நோக்கி ஒரு உரையாடலை தொடங்குது. ஆமா, ஆசிரியர் சில மிக கூர்மையான கேள்விகளை வாசகர்கள் முன் வைக்கிறாரு. அப்போ இதற்கெல்லாம் உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அந்த நடைமுறை பயன்பாடுகளை நேரோட நிஜ வாழ்க்கையோட இணைக்கிறார். சரியா கவனிச்சிங்க. கட்டுரைகளோட தொனி இந்த இடத்துல தான் ஒரு வரலாற்று ஆய்விலிருந்து ஒரு தனிப்பட்ட உளவியல் மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதலா மாறுது. ஆசிரியர் மிகவும் கனிவான, அதே சமயம் ஆழமான குரல்ல
வாசகர்களை நோக்கி 4 கேள்விகளை எழுப்புறாரு. முதல் கேள்வி என்ன கேட்கிறாரு? முதல் கேள்வியா, நீங்கள் ஏமாற்றமடைந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேக்குறாரு. அதாவது, உங்க கடந்த கால பாவங்களும் தோல்விகளும் கடவுளோட கிருபைய தடுக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. அந்த திருடனோட வாழ்க்கை முழுவதும் தோல்வியால நிறைஞ்சிருந்தாலும் அவனுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படல. பெர்னார்ட் ஆஃப் கிளேர்வோக்ஸ் அப்படிங்கிறவரோட மேற்கோளை இங்க பயன்படுத்துறாருல. ஆமா, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், ஏன் நீர் கவலைப்படுகிறீர்? அவர் உம்மை அன்பு செய்கிறார், ஏன் நீர் அஞ்சுகிறீர் அப்படின்னு அவர் பதிவு செய்றாரு. இது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான அணுகுமுறை. வரலாற்று தரவுகளை வெறும் தகவல்களா பார்க்காம அத வாசகனோட அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க ஆசிரியர் முனையறாரு. அடுத்ததா அவர் தகுதியின்மை பத்தி பேசுறாரே. கோள் காட்டி, என்னிடம் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படிங்கிற விபிலிய கருத்தை ஒரு உறுதியை முன்வைக்கிறாரு. அந்த தகுதியை பற்றிய எண்ணம் தான் மனித சமூகத்துல ஒரு மிகப்பெரிய உளவியல் சுமையா இருக்கு. நாம எதையாவது சாதிச்சுதான் அன்பை பெறணும் அப்படிங்கிற தர்க்கத்தை ஆசிரியர் இங்க மறுதளிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மரண பயம் குறித்தும் ஒரு விவாதம் வருது. அதுதான் 3வது கேள்வி. நீங்கள் மரணத்தை பார்த்து பயப்படுகிறீர்களா அப்படின்னு ஆசிரியர் கேட்கிறாரு. பிலிப்பியர் 1:21 சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை அடிப்படையா வச்சு, மரணம் ஒரு முடிவல்ல, அது இயேசுவோடு இருப்பதற்கான வாசல் அப்படின்னு வாதிடுறாரு. 4வதா ஒரு கேள்வி இருக்கே. ஆமா, வற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா அப்படின்னு கேக்குறாரு. அதாவது, உங்கள் குடும்பத்தினர், நண்பர்களுக்காக விடாமல் ஜெபியுங்கள், கடைசி நிமிடம் வரை கிருபை அவர்களுக்காக காத்திருக்கிறது அப்படின்னு வாசகர்களை ஊக்குவிக்கிறாரு. இது ஒரு வகையான உளவியல் விடுதலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தரவுகளையும் வாதங்களையும் பார்க்கும்போது இந்த கட்டுரை ஒரு விஷயத்தை மிக அழுத்தமா பதிவு செய்யுது. கிருபை இலவசமானது, தகுதி வருவதற்காக காத்திருக்காதீர்கள் அப்படிங்கிற நடைமுறை உண்மையை நேயர்களுக்கு உணர்த்துவதுதான் ஆசிரியரோட நோக்கமா தெரியுது. நிச்சயமா. நாம் இந்த ஆழமான விவாதத்தோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். கட்டுரைகளோட இறுதிப் பகுதியை தொகுத்து பார்த்தோம்னா, கிபி முதல் நூற்றாண்டிலிருந்து இன்று வரைக்கும் மருத்துவமனை படுக்கைகளிலும் சிறைகளிலும் போர்க்களங்களிலும் இந்த ஒற்றை வசனம் எப்படி நம்பிக்கையை பொழிஞ்சது அப்படிங்கிறத கட்டுரை விளக்குது. இன்றைக்கு நீ என்னோடு இருப்பாய் அப்படிங்கிறது வெறும் கடந்த கால சம்பவம் அல்ல, அது இன்று உங்களுக்கான வாக்குத்தத்தம் அப்படிங்கிறத வலியுறுத்துது. ஆமா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கட்டுரையின் முடிவில், அன்பான இயேசுவே, தகுதியற்ற என்னையும் ஏற்றுக்கொள்ளும் உமது கிருபைக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு ஜெப உணர்வை நேயரிடம் விட்டுச் செல்றார் ஆசிரியர். இதையெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது இது ஒரு புதிய சிந்திக்கத் தூண்டும் கேள்விய நமக்குள்ள எழுப்புது. இந்த மூலக்கட்டுரை பரதீசு அப்படிங்கிறது ஒரு இடம் மட்டும் இல்ல, அது இயேசுவோட இருக்கும் உறவு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா காட்டுது. அப்படியானால் நாம் இன்றைக்கு இயேசுவோடு நேரடி உறவில் வாழ்ந்தால் நமது பரதீசு மரணத்திற்கு பிறகுதான் ஆரம்பிக்கிறது என்று ஏன் காத்திருக்க வேண்டும்? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. ஆமா, பரதீசு என்பது ஒரு நபர் என்றால், அந்த நபரை இன்று உங்கள் வாழ்வில் அழைக்கும் அந்த வினாடியே உங்களின் பரதீசு தொடங்கிவிடுகிறதல்லவா? இத கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உண்மையிலேயே இது உங்களை நீண்ட நேரம் சிந்திக்க வைக்கும் ஒரு ஆழமான கருத்தாகும். பரதீசு என்பது ஒரு நபர், அது இன்றே தொடங்குகிறது அப்படிங்கிற இந்த சிந்தனையோடு நம்முடைய அந்த அறிவார்ந்த தேடலை நாம நிறைவு செய்வோம். கொடுக்கப்பட்ட மூலக்கட்டுரையிலிருந்து வரலாற்று, மொழியியல் மற்றும் இறையியல் தளங்கள்ல நாம் இன்று பல தரவுகளை அகழ்வாராய்ச்சி செஞ்சு பார்த்திருக்கோம். இந்த விவாதம் உங்கள் தேடலுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் இது போன்ற இன்னொரு ஆழமான தேடல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து தேடுங்கள், கேள்விகளை கேளுங்கள், கற்றுக்கொண்டே இருங்கள்.